தீபக்கு ஆக்சுவலா கையெடுத்து கும்புறது கிளாப் தட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க கிளாப் தட்டுறதுக்காக ரெடியா இருக்காங்க. மக்களே நம்பாதீங்க. நம்புங்க மக்களே, நம்புங்க. ஹாய் மக்களே, நாங்கள் உங்கள் கார்த்திஸ்வரம். இன்னைக்கு ஒரு சூப்பரான பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. யாரோட பர்த்டே அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க வீட்டு பெரியவனுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். vlog எடுக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் தான். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கிறான். vlog வந்து யார் எடுக்கிறாங்கன்னு தெரியாது இந்த 12 மணிக்கெல்லாம். ஆனால் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஏப்பா இந்த டயத்துக்கு வந்து vlog எடுக்கிறது சரி. எப்பவுமே எல்லாமே எடுத்துருவோம். ஆனால் வந்து இன்ட்ரோ வீடியோவும் எடுக்க மாட்டோம், எண்டு வீடியோவும் எடுக்க மாட்டோம், அப்படியே வந்து விட்டுருவோம். இதோட எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து நம்ம இன்ட்ரோ வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வீடியோ வந்து இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கேக் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. தம்பி எப்படி ஷாக் ஆகுறான், இதில் என்ன ஃபன்னு நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. தம்பிக்கு எவ்வளோ வயசு ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அப்புறம் மெயினாக தம்பிக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, அதுவும் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிக்கோ. இந்த நியூ இயருக்கு அப்புறம் எங்கள் ஊரில் கேக்கே ரொம்ப பஞ்சமாயிடுச்சுங்க. ஆமாங்க, எங்கேயுமே கேக் கிடைக்கல. கேக் கிடைக்கிற ஒரே ஒரு பேக்கரி இங்கே மட்டும் தான். அதுலேயும் பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது ரெட் ஃபாரஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட்லாம் இல்லவே இல்லை. சரி பரவாயில்ல, இதே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 kg வாங்கிட்டு பையனோட பேர் சொல்லிட்டு தமிழ்லேயே எழுதிருங்க, அது அழகாக இருக்கும், இங்கிலீஷ்லலாம் வேண்டாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஸோ அதனால் தமிழில் அவங்க அழகாக எழுதி கொடுத்துட்டாங்க. அதை பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். கேக் சொல்லிட்டோம் முன்னாடியே. கேக் வாங்கிட்டு போனார். வாங்கியாச்சு. இது தெரியாம கொண்டு போய் பத்திரமா அவனுக்கு தெரியாம எடுத்து ஒழிச்சு வைக்கணும். எத்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் வந்து கேக் செட்டப்புக்காக இப்படி எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டா இருப்பாருங்களே. தூங்கவே இல்லை, நானாச்சும் கொஞ்சம் தூங்கினேன். இதில் கொண்டாந்து கேக் வைக்க இருப்பாருங்களேன். என்னமாம்மா, நியூ இயர் முடிஞ்சு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறியா? தானா தின்னு வீணா போகாது. தானா தான் திம்போம். தீபக் குமார்னு இல்லாமல் தீபக்னு இருக்கு. எடுத்துட்டு அது அட்டை எடுக்கணுமா? அட்டை எடுத்துறேன். நான் தான் எடுத்தேன். தீபக் மட்டும்தான் போகும், அழகாக இருக்கும். அப்போ தான் இப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கேட்கட்டும். நாய் எல்லாம் உழைக்குது மாமா, நாய் உழைக்குது. மணி 12 மணிக்கு நாய் தான் வளர்க்கும். பேய் வருமா? ஆமாம், பேய் இருக்க டைம் பேய், நாய் தான் வளர்க்கும். கூட்டிகிட்டு வருவோம். எந்த அண்ணனுக்கு நீ சரி இது பண்ண வேண்டாமா? அண்ணன் உனக்கு பண்ண இல்லை. வா கொசு ஃபேன் போட்டு சூடு சாமி.
தீபக்கு ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி யூ. பர்த்டே டு யூ. ஷாக் ஆயிட்டா. தூக்கத்துல போ. பைத்தியம். சும்மா ஓடிக்கிட்டே தெரியலப்பா. வா எந்திரி. கேக்கு திங்க டைம் ஆகுது. ஹரி அப். மண்டை சொரிஞ்சிட்டே நிற்கிறான் பாரு. எந்திரிச்சு போங்க. போ பண்ணு போ. கிட்ட போ பரணி. போனீன்னா தான் இந்த கேக் உனக்கு. செல்ல குட்டி. மா ஒன்று கேண்டலை பற்றி வைக்காம அந்த வேலை செஞ்சுருக்கோம். போ. குசி படம் ஹீரோயின் ஜோதிகா. கேக் தெரியுதா? என்ன கேக்க தெரிய மாட்டேங்குது. நீ வரையா இங்க ஃபர்ஸ்ட் அங்க வச்சுட்டு இருக்க மாட்டேதா பண்ணிக்கிட்டு தெரியுது. ராத்து கரையா அது ஒன்று பத்து வைக்க மேல பத்து வச்சு கை தட்டுறதுக்காக ரெடியா இருக்குது அம்மா. தள்ளி பார்த்தம்பே. அதுக்கு கண்டே ஓச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ தீபக். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சாமி ஒரு சைடா வெட்டாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொஞ்சமா பிச்சு போ. முழுசா யார் முதல்ல சாமி கும்பிட்டாங்களோ அவங்களுக்கு முழுசா சாமி கும்பிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே தம்பி. எல்லாத்துக்கும் திருப்பிட்டான். பேச தெரியல. அப்படியா தம்பி நீ எடுத்துட்ட. ஓகே. சிரிப்பா பாத்தீங்களா? பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா கையெடுத்து கும்புறதுக்கு கிளாப் தட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க கிளாப் தட்டுறதுக்காக ரெடியா இருக்காங்க. மக்களே நம்பாதீங்க. நம்புங்க மக்களே, நம்புங்க. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்க பதில் வந்தாச்சு. நமக்கு எப்படி பிடிச்சாங்க? உங்கள் சார்பாக உங்களுக்காக இந்த கேக்கை நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்ட மாதிரி. இருங்குவாய் பேசுறேன் உங்களுக்காக. ஓ டெடிகேட் டு மை ஆல் ஃபேமிலி. தம்பி வந்து எல்லாருமே வந்து விஷ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஃபோன் எடுத்து கையில் பிடிச்சிட்டு உள்ள போய் பேசலாம். ஓகே. கேக்கு எடுத்துக்கணும்.
ஒரு ஃபன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆமா பெரியவனுக்கு வந்து கேக் வந்து வெட்டியாச்சு. செம ஃபன்னா போயிட்டு இருக்கு பர்த்டே செலிப்ரேஷன். திடீர்னு முழிச்சிட்டான் கூப்பிட்ட உடனே டக்குன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது. சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு வந்து வச்சிட்டோமா. திடீர்னு எழுப்பும் அவன் அப்படி ஷாக்கில் அப்படி இதாகிட்டான். ப்ளீஸ் ஆகிட்டான். நல்ல வேலை நல்லா ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபன்னாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம். இன்னும் நல்லா பிரிஸ்கா வந்து பேசல தூக்கத்துல வந்து கேக் வெட்டிட்டு வந்து வந்தவொடனே படுத்துக்கிட்டேன். ஆமாம். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 17 முடிஞ்சு 18 வயசு. 18 ஸ்டார்ட். எங்களுடைய மகன் வந்து 18 வயது ஆகிவிட்டது அவனுக்கு. ஆமாம். என்னையோட அவன் வந்து ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தான். அதாவது நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சு ஒரு நாள் இடையில அதுக்கு அடுத்த நாள் வந்து தம்பி வந்து பிறந்தான். அவர் வந்து இயர் எண்டு, இவர் இயர் ஸ்டார்ட். ஆமாம். அப்படி அவனுக்கு வந்து 18 வயசு ஆச்சுங்க. அவனை வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துங்க. அவன் வந்து லைஃப்பில் வந்து ஒன்று நிறைய வந்து அச்சீவ் பண்ணணும். அவனோட கனவுகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு எங்களுடைய வந்து வாழ்த்துக்கள் எப்போவுமே அவனுக்கு இருக்கும். எங்களோட பிளெஸ்ஸிங் அவனுக்கு இருக்கும். நீங்களும் அதே மாதிரி வந்து வாழ்த்துங்க. நீங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ தம்பிங்களோட வீடியோஸ் ஒன்று நான் போடுறதுக்கு அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய விஷயம் மோட்டிவேட்டடாக வந்து சொல்கிறீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம். இந்த இயர் வந்து சந்தோஷமாக எங்களுக்கு வந்து தொடங்கியிருக்கு. ஏன்னா தம்பியோட ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயமே தம்பியோட பிறந்த நாள் தான். நியூ இயர் கூட நாங்கள் எப்பயுமே கேக் வெட்ட மாட்டோம். தம்பியோட 2 பிறந்த நாளுக்குமே வந்து நாங்கள் கேக் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த பிறந்தநாளில் கேக் வெட்டி கொண்டாடி போன இயர் பிறந்தநாள் வீடியோ வந்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த விட இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. எங்கள் அத்தை கொஞ்சம் காமெடி பண்ணிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஃபன்னாகவே வந்து போயிடுச்சு. அதாவது நாங்களாம் வந்து கேக் வெட்டி கொண்டாடலாம் கிடையாது. நம்மளோட குழந்தைங்க வந்து இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கேக் வெட்டி அவங்களுக்கு பிறந்தநாள் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நாங்கள் வந்து பண்ணுறோம். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் என்னமாமா நம்ம எங்கே போய் கொடுக்கணும்னு நினைச்சோங்களா, அதான் நம்மளால முடியல. நாங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வெளியில போய் கொடுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஒரு 30 பேர் இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு போய் நாங்கள் வந்து ஆராபரம் கொண்டு கொடுப்போம். இப்போ இந்த 2-3 வருஷமா எங்களால் வந்து கொடுக்க முடியல. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஆசிரமெல்லாம் இருக்குல்ல அங்கே போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு எப்படின்னா கரெக்ட் பிறந்தநாள் இன்னைக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் எங்களுக்கு டக்குன்னு தோணுது. அப்போ அந்த இதில் வந்து எங்களால் எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் வந்து அப்கமிங் வரப்பெல்லாம் வந்து நாங்கள் சத்தியமாக அதை ட்ரை பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிற வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து நாங்கள் வந்து இப்போவே நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களோட பேர் உங்கள் கார்த்தி சரோ. காலையில் தம்பியோட பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவனுக்கு வந்து அவனுக்கு தெரியாது அந்த வீடியோ வரும். அது வந்து காலையில் தான் கொடுப்போம். இது வந்து நைட்டு கேக் கட்டிங் வீடியோ. ஓகேங்களா? அந்த கிஃப்ட் என்னென்னு பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, பாய்.